ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +1 எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு போன கிளாஸில் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் சப்டிவிஷன்ஸ் சாப்டர் 1.7 பார்க்கலாம். ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஓகே, ஏன்னா நமக்காக போராடின நிறைய தேசப்பற்ற தலைவர்கள், அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். மிக்க நன்றி செலுத்திட்டு நம்ம இப்போ படத்தை ஆரம்பிக்கலாம். சரியா? சரி, இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் இன்ஸ்டாகிராமில் அதை நேற்றுக்கு இதை சொன்னேன். ஓகேயா? ஏன்னா நம்மள்கிட்ட யூடியூப் இருக்குது, இன்ஸ்டாவும் இருக்குது. இன்ஸ்டாவில் சின்ன சின்ன கான்செப்ட் சொல்வேன், யூடியூப்பில் கொஞ்சம் ஃபுல் லெசனாக சொல்வேன். ஒரு 10 நிமிஷம் போகணும்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த சப்டிவிஷன்ஸ் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? சரி, எப்போதும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மனசில் நிற்கணும். அது புரிஞ்சுன்னு எழுதினா நமக்கு பின்னாடி அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது யூஸ் ஆகும். அதுதான் முக்கியம். எது முக்கியம்? ஹையர் ஸ்டடீஸ் போதும் நம்ம எங்கேயாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை எங்கேயாவது டிஸ்கஷன் பண்ணால் கூட புரிஞ்சுன்னு படித்தா நமக்கு அதை கொஞ்சம் பேசலாம். அதாவது வி கேன் பார்ட்டிசிபேட் இன் அ டிஸ்கஷன். ஓகேயா? சரி, இப்போ நம்ம சாப்டருக்கு வரலாம். சரி, உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நமக்கு எது தேவை லைஃப்பில்? கண்டிப்பாக மணி ஆர் ஃபுட்? சார் கண்டிப்பாக மணி சார், ஐ அக்ரி. பணம் டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு தேவை. ஆனால் அதை விட கண்டிப்பாக எது தேவை? கரெக்ட், ஃபுட். கரெக்டாக? அப்படின்னா வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? கரெக்ட், கன்சம்ஷன். ஓகேயா? மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு கன்சம்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்க்க வேண்டாம், நான் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு கன்சம்ஷன். ஓகேயா? சரி, நம்ம இப்போ கன்சியூம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுட்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், ஏதாவது கன்சியூம் பண்ணால் அது எங்கேருந்து வரணும்? கரெக்ட், ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து வரணும். கரெக்டாக? இப்போ ஃபேக்ட்ரிங்கிறது என்ன ஏரியா? வாட் ஆக்டிவிட்டி ஐ மீன்? கரெக்ட், ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி, தயாரிப்பு அப்படிம்பாங்க. அப்போ கன்சம்ஷன் முதல்து. ஓகே, இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கணும்? ஃபேக்ட்ரி, அதாவது ப்ரொடக்ஷன் ரெண்டாவது. சரி, ப்ரொடியூஸ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக வந்துடுமா? வராது. சில சமயம் தான் வரும் இப்போ ஆன்லைனில். ஆனால் மார்க்கெட் வழியாக வரும், ஹோல்சேலர் வழியாக வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வரும். கரெக்டாக? சாரி. அதனால் தேர்ட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கன்சம்ஷன், செகண்ட் ப்ரொடக்ஷன், தேர்டு டிஸ்ட்ரிபியூஷன். சரி, சாரி. இப்போ நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்டேன்? மணியாக ஃபுட்டாக கேட்டேன். இப்போ மணி தேவை. ஏன்னா இந்த மூணுமே ஆக்டிவிட்டி நடக்கணும்னா கண்டிப்பாக there has to be money flow between the 3 places. அதாவது கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ தட் மணி ஃப்ளோ இருக்குல்ல, தட் இஸ் கால்டு ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஓகே, ஆனால் இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஒரு பணமோ ஒரு சர்வீஸோ கொடுத்துட்டு நம்ம இன்னொரு பணமோ சர்வீஸோ வாங்கிக்கிறோம். அதுதான் பேசிக்கலி. ஓகேயா? அதாவது ஒரு பணமோ சர்வீஸோ கொடுத்துட்டு இன்னொரு பணமோ சர்வீஸோ வாங்கிக்கிறோம். தட் இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட் ஆர் காமர்ஸ். ஓகேயா? ஸோ மொத்தம் 4 இருக்குது. ஃபஸ்ட்டு கன்சம்ஷன், அடுத்தது ப்ரொடக்ஷன், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் எக்ஸ்சேஞ்ச். ஓகேயா? அதனால நீங்கள் இப்போ எழுதுங்க. இப்போ வீடியோ கூட பாஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இது கொஞ்சம் சார் என்ன சார் ஒரு 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் மாதிரி? அப்படி இல்லை, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட், காமர்ஸ் எல்லாமே படிக்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் எழுதும்போது எதுவும் வராது. ஏன் அப்படின்னா அது கஷ்டம் இல்லை, எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ரொம்ப, அதாவது இப்போ பாரு, சேல்ஸ் எடுத்துவாங்க. சேல்ஸ் ஒன்று இருக்குது, டேர்ம், ரெவென்யூ இருக்குது, அப்புறம் இன்கம் இருக்குது, அப்புறம் சர்வீஸ் இருக்குது. எல்லாமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான் வரும், ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம அந்தந்த இடத்துல கரெக்டாக அப்ளை பண்ணணும். அதனால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 4 பாயிண்ட் எழுதுங்க. ஓகேயா? எழுதிட்டிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ அதாவது புக்கை பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட் என்னது சொன்னேன்? கன்சம்ஷன். கன்சம்ஷன் என்ன? ஹியூமன் வாண்ட்ஸ் கம் அண்டர் கன்சம்ஷன். அது எழுதிடுங்க. ஓகேயா? ஸோ இன் திஸ் செக்ஷன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் கன்சம்ஷன் வாண்ட் பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் கன்சியூமர். ஓகே, இந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் விட்டுருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேர்ட். பேசிக்கலி the characteristics of human wants based on the behavior of the consumer. Okay, and the surplus he has னு போட்டிருக்க. ஓகேயா? behavior of the consumer and the surplus he has. ஓகேயா? எழுதிட்டீங்களா அதை? ஓகே. ரெண்டாவது என்ன சொன்னேன்? கரெக்ட், ப்ரொடக்ஷன். நான் கன்சியூம் பண்ணால் எங்கேருந்தாவது வரணும். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்
ஆஃப் என்னது கரெக்ட். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மவுஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன இருக்கணும், ஒரு இன்புட், ஒரு பிளாஸ்டிக்கோ ரா மெட்டீரியலோ மெட்டலோ ஏதோ ஒரு வரணும். வந்துட்டு அதுலேருந்து அவுட்புட் வருது, மவுஸ் நமக்கு வருது. கரெக்டாக? அப்போ ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கரெக்ட் சேஞ்சிங், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கூட எழுத வேண்டாம், சேஞ்சிங் இன்புட் இன்டு அவுட்புட், changing input into output. Okay, yeah. This division covers the characteristics and the roles of factors of production. Factors of production என்னது, அது ஒரு முக்கியமான, ஏன்னா இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் வரும் கண்டிப்பாக. சரி, ஏற்கனவே இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் சப் டிவிஷன்ஸ் 4 சொன்னேன் இல்லை, அது ஒரு 1 மார்க்கில் வரும், அதான் எம்சிக்யூவில் வரும். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது, ஓகே, அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு உற்பத்தி செய்யணும்னா என்ன வேணும், கண்டிப்பாக லேண்ட் இருக்கணும். சார் லேண்ட் இல்லாமல் பண்ண முடியாது சார், கரெக்டு. ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் லேண்டு வேணும், கரெக்டாக. ஆனால் லேண்டு கூட யார் இருக்கணும், கரெக்ட், லேபர் இருக்கணும், லேபர், ஒர்க்கர், ஓகே, ஸ்டாஃப், இப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த சேல்ஸ், ரெவன்யூ, இன்கம் மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. லேபர், வேஜஸ், ஒர்க்கர், ஸ்டாஃப், கன்சல்டன்ட் எல்லாமே ஒரு என்ன சொல்லலாம், அக்கௌண்ட் தனித்தனியாக இருக்கும். ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல்ல வேறு மாதிரி போகும், மேனுஃபேக்சரிங்கில் போகும், சிலது ட்ரேடிங்கில் போகும், சிலது வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போகும். ஓகேயா? அதனால் லேண்ட் இருந்தால் அதை உற்பத்தி செய்கிறதுக்கு லேபர் வேணும். ஓகேயா? சரி, இந்த 2 இருந்தால் போகாது, சம்படி ஹஸ் டு இன்வெஸ்ட் மணி, அதுதான் கேபிட்டல். ஓகேயா? இந்த 3த்தையும் சேர்ந்து என்ன இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், தட் இஸ் கால்டு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிம்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் பேசிக்கலி யூஸிங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு என்ன சொன்னோம், 2 பாயிண்ட் தான். ஒன்று, யூ ஆர் சேஞ்சிங் இன்புட் டு அவுட்புட், தென் யூ டிட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், 4 ஃபேக்டர்ஸ், அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் பிஸ்னஸ்மாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் தான் கரெக்டான வேர்டு. ஓகேயா? சரி, அடுத்து என்ன சொன்னேன், ஆக்சுவலாக கடைசியாக வச்சுக்கலாம் எக்ஸ்சேஞ்சு. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேன், இது கொண்டதில்லை அப்படின்னா கரெக்ட். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. ஓகேயா? சின்ஸ் த கமாடிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் த எஃபர்ட்ஸ் ஆஃப், திரும்ப அதே எழுதுகிறாங்க, நல்லா இருக்கு இது. ஸோ சின்ஸ் எ கமாடிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் வித் த எஃபர்ட்ஸ் ஆஃப் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், த ப்ரொடியூஸ்ட் வெல்த் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட். இப்படி எழுத வேண்டாங்க, த அவுட்புட் ஆர் த ப்ராடக்ட் ஆர் த சர்வீஸ் ஹேஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், ஓகே, அமாங் த ஃபேக்டர்ஸ் எழுதிருங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது ரொம்ப முக்கியம், கரெக்ட். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் ஒரு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினா ஒரு ப்ரைஸு, ரீட்டைல் மார்க்கெட்டில் வாங்கினா ஒரு ப்ரைஸு, ஆன்லைனில் வாங்கினா ஒரு ப்ரைஸ், கரெக்டாக. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேயா? இதுதான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பாயிண்ட்டு. கடைசியாக என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். மொத்தம் 4 இருக்குது, திரும்ப அந்த 4 சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கன்சியூம் பண்ணுறோம், கரெக்டாக. கன்சியூம் பண்ணுறதுக்கு சம்படி ஹேஸ் டு ப்ரொடியூஸ். ஓகே, அதை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தான் நமக்கு வரும். ஓகே, இந்த 3த்தையும் நடக்கிறதுக்கு பேர் என்ன, கரெக்ட், ட்ரேட், காமர்ஸ், இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சர்ன்ட் வித் த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஏன்னா இந்த 3த்தையும் வந்து, ஏன்னா 3 ஒருத்தரை பேசிக்கணும்னா ஒரு மணி வேல்யூ இருக்கணும், கரெக்டாக. மணி ஃப்ளோ இல்லாட்டி மணி வேல்யூ இருக்கணும், அதுதான் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன், கரெக்டாக. ஸோ எக்ஸ்சேஞ்ச் இஸ் கன்சர்ன்டு வித், கன்சர்னில் கூட எழுதிருங்க வேண்டாம், எக்ஸ்சேஞ்ச் இஸ் இன்வால்வ் வித் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஃபார்ம்ஸ். ஓகே, திஸ் டிவிஷன் கவர்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ எக்ஸ்சேஞ்ச்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ கன்சம்ஷன் இஸ் பாசிபிள், பற்றி அதான் கரெக்டாக வந்துட்டு பாருங்க. கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் only if the produced commodity, that means production, okay, is placed in the hands of the consumer through distribution. எழுதிருங்க, இந்த இடத்துல எழுதலை, அது எழுதிருங்க. இந்த திரும்ப ஹைலைட் பண்ணுறேன் இந்த லைனை. கன்சம்ஷன் இஸ் பாசிபிள் only if the produced commodity, okay, is placed in the hands of the consumer through distribution. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு கவர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் மொத்தம் 4 என்னது டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் என்னென்ன வரும், எம்சிக்யூ. ஃபஸ்ட்டு இந்த 4 டிவிஷன்ஸே ஒரு எம்சிக்யூ வரும். ஓகேயா? அடுத்தது இது ஒரு எம்சிக்யூவில் என்னது, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, 3வது என்ன ஒரு எம்சிக்யூவில் முக்கியமாக,
ப்ரொடக்ஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் வாட் இன்டு வாட். ப்ரொடக்ஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் கரெக்ட் இன்புட் இன்டு அவுட்புட். அது வரும் அடுத்தது. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து மேபி இது வரலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஃபேக்டர்ஸ். எஸ் ஆர் நோ கேட்பாங்க. ஓகேயா? அது எஸ் போட்டுருங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து நிறைய மீனிங் இருக்குது. அதனால் இது அப்படியே லைனை கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டடீஸ் அபவுட் த ப்ரைஸிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எஸ் ஆர் நோக்கு வைப்பாங்க. எஸ் போட்டுருங்க. ஸோ இதுதான் மொத்தம் இந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் சப்டிவிஷன்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சாப்டர் சொல்கிறேன். தேங்க்யூ.